வணக்கம். நீங்கள் குரூப் 2 பாஸ் பண்ணணுமா? அப்போது நான் இந்த வீடியோவில் சொல்கிறபடி நீங்கள் படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைமில் ப்ரிலிம்ஸ் நம்ம எப்படி கிளியர் பண்ணோம், மெயின்ஸ் நம்ம எப்படி எழுதணும், உங்களுக்கு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 பாஸ் பண்ணால் நம்ம எப்படி படிக்கணும். லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் அபவ் 150 கிட்டே எடுத்திருப்பீங்க அல்லது 155. ஸோ 155க்கு கீழே இருக்கிற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா குரூப் 2க்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குரூப் 2க்கு படிக்கிறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படிலாம் சில பேர் கேட்குறீங்க இல்லையா? அந்த எல்லா கொஸ்டின்ஸுக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் பிசி கம்யூனிட்டியாக இருக்கேன், நான் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் குரூப் 2 பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிறபடி நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 170+ அப்படிங்கிறது கன்ஃபார்மாக எடுக்க முடியும். என்னங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பண்ணுறதுக்கு 170 குரூப் 4 ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு 5000 வேகன்சி கிட்டே இருந்தது. 5000 வேகன்சினா 1:10னா உங்களுக்கு 55,000 பேர் லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஆனால் இந்த டைமில் நமக்கு வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 வேகன்சி தான். அதில் குரூப் 2 வேகன்சி தனியாக இருக்குது, குரூப் 2A வேகன்சி தனியாக இருக்குது, குரூப் 2க்கு தனியாக மெயின்ஸ் எழுதுவீங்க, குரூப் 2Aக்கு தனியாக மெயின்ஸ் எழுதுவீங்க. ஸோ இந்த இயர் உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ 170+ அப்படிங்கிறது தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும், நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும். சரிங்களா? சரிங்க, வீடியோக்கு வாங்க. இந்த குரூப் 2 படிக்கணும், நம்ம பாஸ் பண்ணால் எப்படி படிக்கணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கேங்க, எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆக்சுவலி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்மகிட்ட இருந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இப்படி ஸ்பைரல் மாடலில் கொடுத்துருவோம். சரிங்களா? இப்படி உங்களுக்கு ஸ்பைரல் மாடலில் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன்னா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. மெயில் மூலமாக மெயில் பண்ணியும் டெலகிராம் சாட் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணி நீங்கள் இது வாங்கிக்கலாம். நம்மகிட்ட ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, ஜியாகிரஃபி, INM, ஓல்டு தமிழ் வித் ஷார்ட்கட்ஸ் இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யூனிட் 8ல எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஹிஸ்ட்ரியும் எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணதாக இருக்குது. ஜியாகிரஃபி சிலபஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். INMல ஐரோப்பியர் வரையிலேருந்து காந்தின் காலம் வரைக்கும் ஓல்டு தமிழ் வித் ஷார்ட்கட்ஸ். சரிங்களா? இது ஸ்பைரல் மெத்தடில் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது இந்த வாரம் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும், இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லைங்க எனக்கு நான் சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டெலகிராம், ஜிமெயில் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பைரல் மாடலில் உங்களுக்கு ஸ்பைரல் போட்டு இப்படி கொடுத்துருவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2Aங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் 2 குரூப் 2A அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதனுடைய எக்ஸாம் அப்படின்றது நமக்கு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கு 60 நாள் ஸ்டடி பிளான்னா உங்களுக்கு PDF நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு டே பை டே உங்களுக்கு ஸ்டடி பிளான்லாம் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கான சிலபஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்டிடியூடில் முடிய போகுது. சரிங்க, இது எப்படி நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னா எஸ், அதே நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. 100 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் 90+ அட்டன் பண்ணணும். ஓகே, லாங்குவேஜுக்கு 100 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எத்தனை 90+ அட்டன் பண்ணணும். இந்த 90+ல் நீங்கள் 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ், நியூ ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிங்க. இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமோ ஒரு வாரம் தான் இருக்குது. ஆக்சுவலி 2 மாதம் தான், ஜஸ்ட் ஒரு 60 days தான் இருக்குது. இந்த 60 நாளாக படிக்கணும். சரிங்களா? அப்போ லாங்குவேஜுக்கு நீங்கள் புக்ஸ் படிக்க போகிறீங்க, நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு படிக்க போகிறீங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தட் நீங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போது நமக்கு நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்ட் Pல இருக்கும். சரிங்களா? ஸோ இலக்கியத்தில் இருக்குது, நாலடியார்னு இருக்குன்னா நீங்கள் இந்த நாலடியாரை நியூ ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் ஓல்டு ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிங்க. ஏன்னா நியூ ஸ்கூல் புக்ஸில் நமக்கு ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க, ஓல்டு ஸ்கூல் புக்ஸில் நமக்கு ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. அது மனப்பாட பாடலாக இருக்கலாம். இன்கேஸ் அதிலிருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. குரூப் 4லேருந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓல்டு புக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. அதே போல் இப்போ பாரதியார் நமக்கு அது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ, இப்போ பாரதியார்னு படிச்சிங்கன்னா
நியூ அண்ட் ஓல்டு இது படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக தரமாக 90 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரி, லாங்குவேஜ் முடிஞ்சிச்சுங்க. சரி, இப்போ நான் ஜிஎஸ்சில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன ஆர்டரில் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஜிஎஸ்சில் நான் உங்களுக்கு சிலபஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கிறது யூனிட் 8 ஓகேங்களா. தமிழ் கல்ச்சர்னு வரும், தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். இந்த யூனிட் 8 அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மகிட்ட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் சிலபஸ் டாபிக் கவர் பண்ணி இருக்குது, நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த யூனிட் 8க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த யூனிட் 8 நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸில் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் சில கீவேர்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா அந்த தமிழ் சமுதாய வரலாறு அக்காலம் முதல் இக்காலம் வரலைக்கு நீங்கள் வந்து தமிழில் வந்து இலக்கியம் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த கல்வெட்டு சான்றுகளை நீங்கள் படித்து வச்சுக்கணும். இந்த கல்வெட்டு சான்றுகள் 6th இருக்குது, 9th இருக்குது, 11th ஹிஸ்ட்ரி 2nd வால்யூம், 11th ஹிஸ்ட்ரி 1st வால்யூமில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்ததாக திருக்குறள். திருக்குறள் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ் புத்தகத்தில் படிச்சிடலாம். அதன் பிறகு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு ஓகேங்களா. இது வந்து 10th சோசியல் சயின்ஸில் 9th சாப்டர் தமிழகத்தில் தோன்றிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 10th இருக்கக்கூடிய 10th சாப்டர் ப்ளஸ் நிறைய வேணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் எடுத்து படிக்கணும். ப்ளஸ் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வேறு சில டாபிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்க போகிறீங்க. ரைட், இந்த யூனிட் 8 நீங்கள் ஒன்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர். நீங்கள் வந்து அதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் உங்களால் எழுத முடியும். அடுத்த ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸு படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ நான் அடுத்த வீடியோக்களில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ யூனிட் 8னா நான் இப்போ சொன்னேன்ல தமிழ் சமுதாய வரலாறு, இந்த புத்தகத்தை உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டேன். இந்த புத்தகத்தில் இந்த இடத்துல படிங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அடுத்த வீடியோக்களில் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த பாடங்களை எடுத்து காட்டுவேன். இப்போ நான் 6th மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அடுத்து 6th இந்த சாப்டர் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். இந்த வீடியோ வந்து லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் வந்து யாரும் பார்க்க மாட்டேங்க சரிங்களா. ஸோ அதே போல் இந்தியன் பாலிட்டியில் 6th-லேருந்து 12th படிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு 11th and 12th ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இந்த 10th 11th and 12th ஃபஸ்ட்டு 12th முக்கியத்துவம் கொடுங்க, அதன் பிறகு 10th, அதன் பிறகு நீங்கள் 11th, அதன் பிறகு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸாக படிச்சுக்கலாம். அடுத்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. நான் சொல்கிறது ஆர்டர் வைஸ், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ஹிஸ்ட்ரிக்கு 3rd ப்ரியாரிட்டி கொடுங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஆப்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம லாங்குவேஜ் மாதிரியே இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. 2 கண்ணில் ஒரு கண்ணு லாங்குவேஜ்னால் இன்னொரு கண் வந்து ஆப்டிடியூட் சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், ஆப்டிடியூட். ஜிஎஸ்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் 8 படிங்க, அதன் பிறகு பாலிட்டி படிங்க. பாலிட்டி படித்து முடிச்சிட்டங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்தியன் எக்கனாமி 11th 10th உங்களுக்கு அந்தளவுக்கு கிடையாது பாலிட்டிக்கு. ஸோ 11th and 12th எக்கனாமிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க, எக்கனாமிக் ஓகேங்களா. அதன் பிறகு ஹிஸ்ட்ரினா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், பேஷ்வாக்கள், விஜயநகர மாமினி, அதன் தென்னிந்திய அரசு, இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் சரிங்களா. அதன் பிறகு ஜியாகிரஃபினா 10th சோசியல் சயின்ஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டேன். கரண்ட் இவெண்ட்ஸ் வந்து ஜனவரி 2024 படிங்க. ஜென்ரல் சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பயாலஜிக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி. பயாலஜிலேயே நான் சொன்ன மாதிரி ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், கருத்தடை சாதனங்கள் என்ன, வாசக்டிவ்னா டியூபெக்டினாமே என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா நோய்கள், பாக்டீரியாவல் பூஞ்சையினால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது, வைரஸ்னால், அதன் பிறகு தாது உப்புகள், வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள், பெரியவர்களுக்கு சின்னவங்களுக்கு என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ், அதில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் 10th சயின்ஸு அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 9th and 10th, ஸோ 9th and 10th ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அதிலேருந்து கேட்பாங்க ரைட்டா. ஸோ இதுவும் சொல்லியாச்சு. அடுத்ததாக நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க சொன்னது என்னென்னா உங்களுக்கு யூனிட் 8 பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அந்த ஆர்டரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதே மாதிரி ஐஎன்எம் அப்படின்னா உங்களுக்கு 12th ஹிஸ்ட்ரி போக உங்களுக்கு பேசிக்காகவே ஐரோப்பியரின் வரிகளிலிருந்து காந்தியன் காலம் வரைக்கும், அதன் பிறகு நீங்கள் 12th ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இருக்கிறது அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கிறது ஐஎன்எம்மில். இந்தியன் எக்கனாமி நம்ம சொல்லியாச்சு. யூனிட் 9 இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸோடு வந்துடும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டே நினைக்கிறேன். எஸ், ஸோ இப்படி நீங்கள் படித்தா இந்த ஆர்டர் படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 170+ அப்படிங்கிறது எடுக்க முடியும். இந்த சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், இந்த 5 யூனிட்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த 5 யூனிட் மட்டும் படித்தா போதுமா,
நோ 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 இந்த 5 யூனிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நம்ம படிக்க தான் செய்யணும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் அடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும்னா, ஸ்கூல் புக்ஸில் இப்போ வேர் டு ஸ்டடி, இப்போ ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா இருக்கா, இந்தியாவை நம்ம விட ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, யூனிட் 8க்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயமும் அடுத்த வீடியோக்குள்ள வரும். அதன் பிறகு உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். தேங்க்யூ.